அதாவது சென்னை மாதிரி பெருநகரங்களில் வாழ்கிற மனிதர்களுடைய தாய் தந்தையெல்லாம் ஊரில் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் இந்த சொந்த பந்தங்கள் வந்து போனால் பிள்ளைங்க ஊரில் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்னையா குறை, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, சொந்த வீடு தான், சொந்த கார் தான், ஏசி தான், வாஷிங் மிஷின் தான், 60,000 70,000 இஎம்ஐயில் ஃபோனு தான், அவங்க ராஜா மாதிரி வாழ்கிறாங்க, அவங்களுக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இந்த சென்னையில் வாழ்கிற நபரில் கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், என்னத்தங்க சொல்ல, மாதம் பிறந்த அக்கௌண்ட்டில் வந்து சம்பளம் விழுது, கொஞ்ச நேரத்தில் இடியாப்பம் அப்படிங்கிற மாதிரி பொசுக்குன்னு காணாமல் போயிடுது. இந்த இடத்துல ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் தோணுது, கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்க இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பொழுதுமே உங்களை கையே விடாத அளவுக்கு கட்டியாக பிடிச்சிக்கிற ஒரு நண்பனை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னங்க, எப்பொழுதுமே கைவிடாத நண்பர்லாம் ஒருத்தன் கிடையாதுங்க. இந்த போன மாதம் கூட நண்பர்த்த கைவிட்டானே, கோவா கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு அவனுக்கு பேசாமல் போயிட்டானுங்க. இது அந்த கை விடுறதில்லை. அதாவது உன்னுடைய கூடி சேர்ந்து கும்மா அடிக்கும்ல, அந்த கை விடுறதில்லை. அதாவது எப்பொழுதுமே நம்மளை கைவிடாத ஒரே நண்பன் நம்முடைய சேமிப்பு. மீண்டும் சந்திப்பு.